இந்த குதிரை பேரத்தை உருவாக்கியவர்களே திராவிட முன்னேற்ற கழகம். மதிமுகவை சார்ந்திருக்கிற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து மீண்டும் திமுகவிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்தார். நேற்றைய முன்தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரே, அவரையும் அதைத்தான் செய்தார். அவர் அண்ணா திமுகவில் வந்தார். வேப்பனஹள்ளி நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினருக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது, அமைச்சர் பதவி தரப்பட்டது. நேத்து அதிமுக பாஜக ஆளுநரை சந்திச்சு குதிரை பேரம் நடக்குது. என்னை பொறுத்தவரையிலும் இந்த குதிரை பேரத்தை உருவாக்கியவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது, அம்மா இருக்கின்ற போது, மதிமுகவை சார்ந்திருக்கிற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து மீண்டும் திமுகவிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்தார். நேற்றைய முன்தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரே, அவரையும் அதைத்தான் செய்தார். அவர் அண்ணா திமுகவில் இருந்தவர். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். ஆகவே புரியாத ஒன்றை புரியது போல குதிரை பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு வேறு பொருள்கள் தமிழ்நாட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். வேப்பனஹள்ளி நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினருக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது, அமைச்சர் பதவி தரப்பட்டது. இல்லை, அது போன்ற நிலைகள் இது வரைக்கும் இல்லை. போடப்பட்டிருக்கிற அமைச்சர் அத்தனை பேரும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற பல பேர் அதில் இடம்பெற்றிருக்கிறார், 90%. அதற்கான நிலைகள் இல்லை. நீ குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் வலிமையாக இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறோம். நம்முடைய கூட்டணி அதற்கு வலிமையான ஆதரவை தந்திருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், 96 பேரை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசு நடத்தி வருகின்ற திமுக கூட்டணி மந்திரி சபையிலே காங்கிரசுக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு காங்கிரசுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை சிறுத்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்திய முஸ்லீம் லீக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் எங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆக குதிரை பேரத்திற்கே வேலை இல்லை. வலிமையான ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி, தமிழ் மக்கள் அத்தனை பேரும் விரும்பிய ஆட்சி. இந்த ஆட்சிக்கு குதிரை பேரமே தேவையில்லை. 96 பேர்களை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசை நடத்தியவர்களுக்குத்தான் அது தேவையே தவிர எங்களுக்கு அந்த தேவை இல்லை. ஆளுநர் அதிகார வரம்பை மீறி செயல்படுறாரு. இல்ல, அதற்கான பதிலை சட்ட அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதற்கு இல்ல கூட்டணி அமைச்சர் ஒன்று சட்ட அமைச்சரே அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே அதற்கெல்லாம் அவர்கள் பதில் கேள்விக்கும் பதிலுக்கும் நான் இங்கே இடையில இருந்து 100 அமைச்சர் அதை சொல்வது சரியாக இருக்காது. சட்ட அமைச்சர் சட்டம் நுணுக்கம் தெரிந்தவர், நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்தவர், அவர் சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். கரூர் சம்பவத்துல கணக்கு தீர்க்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஆலோசனை, மீனிங் என்ன? இல்லை, கணக்கு தீர்க்காமல் என்பது கரூரிலே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அந்த 41 பேர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர கணக்கு என்பது அதுதான். அதிலே பிணக்கு போடக்கூடாது. ஓகேவா?